Friends, welcome to MSP Nursery. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் என்னென்ன ஃப்ரூட் ஃப்ளெக்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேயே காய் வரக்கூடிய செடிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மாடியில் வந்து சும்மா ஒரு 10க்கு 10 இடம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஸோ அதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்கிறீங்க, ஓகே. இந்த ஃப்ரூட்ஸ் எனக்கு வேணும், மாடியில் நாங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு வளர்க்கணும், கீழே வச்சு வளர்க்க இடம் இல்லை, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியில் வைக்கிறவங்களா இருந்தால் க்ரோ பேக் எடுத்தீங்கன்னா 18க்கு 18, அப்படி இல்லைன்னா 15க்கு 15. நீங்கள் ஒரு ட்ரம் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 25 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் கேன். ஸோ பிளான்ட்டை பொறுத்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸில் வைக்கிறதுக்கு அடிக்கடி ஃபெர்டிலைசர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபெர்டிலைசர்னா என்ன இல்லைங்க, தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே காயோடையும் ஒரு சில வெரைட்டிலையும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 feet இருக்கு. இது என்ன செரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பராஸ் செரி, ஸ்வீட் செரின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு நார்மல் இந்தியன் செரி பார்த்தீங்கன்னா நமக்கு புளிக்கும், இது வந்து புளிக்காது, நமக்கு ஸ்வீட்டாகவே இருக்கும். சூப்பரான வெரைட்டி. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கன்றுகள் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு டெரஸ் கார்டனில் வைக்கிறதுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொய்யாங்க. ஸோ கொய்யாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மாடியில் வைக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தைவான் பிங்க் கோவாங்க. ஸோ இது சூப்பராக காய்க்கக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்டோட சைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் அந்த ரேஞ்சில் வரும். சூப்பராக காய்க்கக்கூடிய வெரைட்டி. நமக்கு மேலே வந்து கிரீன் கலர்லையும் உள்ள வந்து பிங்க் கலர்லையும் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வெரைட்டிங்க. ஸோ கொய்யா ரகத்தில் வந்து பேசிக்காக L49, தைவான் பிங்க்கு, ஜப்பான் கொய்யா, விஎன்ஆர் கொய்யா, கேஜ் கோவா, தாய் 7. ஸோ இந்த மாதிரி இருக்கு எல்லா வெரைட்டிஸுமே மாடியில் வைக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் டைப் தான், எதுவுமே சீட் வெரைட்டிஸ் இல்லை. ஸோ அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் வைக்கலாம். அடுத்தது பிளான்ஸும் பார்க்கலாம். ஸோ கோவாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி விட்டுட்டோம் இல்லையா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கோவா. ஸோ பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெரஸில் வைக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ளவர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு சூப்பரான வெரைட்டி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஆப்பிள் கோவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இது ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் சைஸும் வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ இது பிளாக் ஆப்பிள்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ நம்மகிட்டையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுலேயே லைன் அப்படியே பார்த்தலாம். கோவாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஎன்ஆர் கோவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஎன்ஆர் கோவாங்க. ஸோ இது ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பிங்க் கலரில் வரும். ஃப்ரூட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 300 கிராம் வந்து 400 கிராம் வரக்கூடிய வெரைட்டிங்க. ஸோ எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் சீசனில் பிளான்ஸ் வாங்குறீங்க, ஃப்ரூட் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸோடையும் ஃப்ரூட்டோடையுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு சம்மரில் தான் எல்லா பிளான்ஸ்லையும் ஃப்ரூட்ஸோடையும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாய் 7. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா ஹைட் சூப்பராக வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 to 3 அடி ஹைட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இன்னும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிற 1 or 2 பிளான்ட்ல மட்டும் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜப்பான் கோயா, டைமண்ட் கோவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லெஸ் கோவா வெரைட்டிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், கிரியேட் யுவர் ஓன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளான்டிங் பண்ணுறது மூலமாக எவ்வளோ நம்ம ஹேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டெரஸில் வைக்கலாம். ஸோ ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக டெரஸ் கார்டனில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ எல்லாமே ஃப்ளவர்ஸோடையும் ஃப்ரூட்ஸோடையுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிராக்கல். ஸோ மிராக்கலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே கண்டிப்பாக ஃப்ளவர்ஸோடையும் நீங்கள் ஃப்ரூட்ஸோடையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ எண்ணற்ற இப்போ இது ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.5 feet ஹைட் இருக்குங்க. இதில் எவ்வளோ ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 ஃப்ளவர்ஸ் மேலே பிடிக்கும். கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 90% வந்து எல்லாமே ஃப்ரூட் செட் ஆயிருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ஃப்ரூட்ஸ்க்கு மேலே செட் ஆகும் ஒரு சீசனுக்கு. ஸோ ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது இயர் ஃபுல்லாகவே சீசனில் இருக்குங்க. ஸோ நமக்கு 4 சீசனுமே கம்ப்ளீட்டாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு 2 months கேப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராகவே வந்துட்டு இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் டெரஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னா நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் மேங்கோ வெரைட்டிஸில் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஆல் டைம் மேங்கோ வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரூட்டிங் செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியட்நாம் தாய்லாந்து மேங்கோ. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா பெங்களூரா ஃப்ரூட் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் வரும். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ஸ் தான். ஸோ ஒரு 1.5 feet இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடையும் ஃப்ரூட்டோடையுமே இருக்குது. ஸோ இந்த சீசன் இல்லைங்களா? ஸோ இது நமக்கு ஆல் சீசன் வெரைட்டி தான். ஸோ நமக்கு எப்பயுமே ஃப்ரூட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் பெரிய பிளான்ட் வேணாலும் இருக்குது, அது வேணால் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 2.5 to 3 feet 20 kg பேக்கில் இருக்குது. அதனால் வேணால் செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
ஃப்ளவர் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஃப்ரூட்டுமே செட் ஆயிருக்கு. ஸோ பிளான்ட் எல்லாமே இந்த சீசனுக்கு சூப்பராகவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் டெரஸில் வச்சுக்கலாம். இது எந்த சைஸ் பேக்கில் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் 18x18, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேனில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 லிட்டர் கேனில் வைக்கலாம். சூப்பராகவே இருக்கும். ஸோ நாங்கள் பெரிய செடியாக வச்சுருக்கோங்க, அதெல்லாம் ஃப்ளவரிங் வரல. இந்த மாதிரி சின்ன செடி நீங்கள் 5 kg பேக்கில் தான் வச்சுருக்கீங்க, இதுலேயே ஃப்ளவரிங்கோட ஃப்ரூட்டோட காட்டுறீங்க அப்படின்னா ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரிங் மெயினாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெர்டிலைசர், அதாவது வந்து நம்ம தொழு உரம் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசன், ஸோ சீசன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேகுக்கு இதோட வளர்ச்சி இவ்வளோ தான். ஸோ நீங்கள் 50 லிட்டர் பேக்கில் வைக்கிறீங்கன்னா ஸோ இதே வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டபுள் மடங்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் பெருசாக தான் இருக்கும். இதில் நமக்கு ஒரு 3 காய் 4 காய் செட் ஆகுது அப்படின்னா அதில் 50 காய் 100 காய் கூட செட் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் அந்த வளர்ச்சி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ கொஞ்சம் இவ்வளோ பிளான்ட்ல இருந்து பூ வச்சிருந்துச்சு, இப்போ இவ்வளோ ஆயிருச்சு, பூ வரலி அப்படின்னா வரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் சாண்டோர் ஃப்ரூட் தாங்க. ஸோ ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம மங்குஸ்டின் எப்படி வருது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ஃபேமிலியில தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து செட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவரிங் எடுத்துருந்துச்சு. இப்போ ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டியாக செட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டெரஸில் வைக்கலாம். இது பிளான்ட் எந்த ஹைட்டு போகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 to 5 feet ஹைட்டுக்கு சூப்பராக வளரக்கூடிய வெரைட்டி. புஷ் டைப் தாங்க. ஸோ நீங்கள் வந்து பெருசாக வளரணும், பெருசாக வளர்ந்தா தான் காய் வைக்குமா அப்படின்லாம் இல்லை. டெரஸ் கார்டனில் நீங்கள் பிளான்ட் உங்களுக்கு ஒரு 5 feetக்குள்ளே போதும் அப்படின்னா நீங்கள் 5 feetல போயிட்டு ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. ஸோ சைட் பிரான்ச்சஸ் வரும். சைட் பிரான்ச்சஸும் எனக்கு ஒரு 3 feet 4 feet போதும் அப்படின்னா அதுவும் ப்ரூன் பண்ணி விட்டுருலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரூன் பண்ணி வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு ப்ரூன் பண்ணி வளர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளவரிங் சீசனுக்கு கொஞ்சம் முன்னாடியே ப்ரூன் பண்ணி விட்டுருணும், அதுதான் மேட்ரு. ஸோ ஃப்ளவரிங்க்கு முன்னாடியே ப்ரூன் பண்ணிங்கன்னா அந்த சீசனில் கரெக்டாக ஃப்ளவரிங் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ஆப்பிள். ஸோ வாட்டர் ஆப்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா. ஸோ கிரீன் சம்பா. ஸோ கிரீன் சம்பாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ 1 or 2 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்கு. பிளான்ட் ஹைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 feetலேருந்து 5 feet வரைக்கும் இருக்குங்க பிளான்ட்ஸு. சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸு. ஸோ நீங்கள் எல்லாமே காயோட வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இந்த நம்ம காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்கும் ஃப்ரூட்டும் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். ஸோ மேங்கோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளவரிங்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கல. ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணிலா டென்னிஸ் செரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங் எக்கச்சக்கமாக பிடிச்சிருக்குங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியாக தான். ஸோ பார்த்தீங்கன்னா துளிர்கள் எப்படி விட்டுருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டாகவே தான் இருக்குது. பட் லீஃப்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் கொட்டிட்டு எல்லாமே லீஃப் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே ஃப்ளவர்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெம்ஸில் தான் வரும். ஸோ லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வருது இல்லைங்களா, ஸோ அந்த கார்னர்ஸில் அந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ளவரிங் வரும். ஸோ புது ஃப்ளவர்ஸ் வந்துட்டு புது லீவ்ஸும் எல்லாமே துளிர்விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அத்திங்க, பூனே அத்தி. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெரஸ் கார்டனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கிரவுண்டில் வச்சிங்கனாவே ஒரு 2.5 to 3 feet தான் வளரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 6 feet வளரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இலைக்கு நமக்கு காய் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டி தான் இது. ஸோ உங்களுக்கு ஒரு காய் காட்டிடலாம், ஃப்ளவர் காட்டிடலான்னு பார்த்தேன். எதுவும் இல்லை, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் எடுத்து போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இலை கனு இடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதில் தான் நமக்கு ஃப்ரூட் வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸில் எது சொல்லலாம் அப்படின்னா செண்பகப்பூ. ஸோ செண்பகப்பூ அந்த மாதிரி தான் நமக்கு இலைக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும். சேம் அதே மாதிரி தாங்க. ஸோ இது வந்து எல்லாமே கட்டிங் டைப்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ஃப்ரூட்டிங் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த துளிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டிங் வரது தான். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 15x15 க்ரோ பேக் இல்லைன்னா 20 லிட்டர் பேகு, அதாவது கேனு வைக்கலாங்க. ஸோ அதுலேயே சூப்பராக வளரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் நார்மலாக வச்சுட்டீங்கன்னாவே போதும். நமக்கு காய்கள் சூப்பராக பிடிக்கும், நிறைய பிடிக்கும். இது வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு ட்ரை ஃப்ரூட்டாக வாங்கியிருப்போம் இந்த அத்தி. ஸோ ட்ரை ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். நீங்களே வாங்கி வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து இந்த மாதிரி காஸ்ட்லி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளே மெயின்டைன் பண்ணி வளர்த்துக்கலாம். சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பனானா சப்போட்டாங்க. ஸோ சப்போட்டாவில் எல்லா வெரைட்டியும் வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸில் வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரிகேட்டட் சப்போட்டா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பனானா சப்போட்டாவில் இன்னும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கல, எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க 1-2 பிளான்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ சூப்பராக வளரக்கூடியது.
ஸோ நமக்கு எல்லாமே க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கலாம். நான் சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்டட் பிளான்ட், பட்டிங் பிளான்ட், ஏர்லைனிங், கட்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக்காக நமக்கு வந்து ஃப்ளோரிங் வரக்கூடியது. சீலிங்ஸை தவிர இது எல்லாமே நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம். சீலிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபியூ அந்த மாதிரி பிளான்ட்டும் வந்து டெரஸ் கார்டனில் வச்சு வளர்க்குறாங்க. பெரிய பெரிய கேனில் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் நமக்கு டிலே ஆகும். ஸோ நமக்கு ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸில் வச்சு வளர்க்குறதுனா கண்டிப்பாக வளர்க்கலாம். சஜெக்ஷன் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோஸ் வந்து தெரியும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.